ஆகினதில் நெருக்க தூக்கி கொடுக்கும். மனித உரிமைகள் மதிக்கப்பட்ட நாட்டிலே சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடலாம். ஆனால் எம்மை பொறுத்தவரை கிடைக்காமல் நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். எனவே சர்வதேசம் இந்த மனித உரிமை தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்ற போது நாம் இந்த சர்வதேசத்திடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகளுக்கான சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எமது உறவுகளுக்கு நீதியை பெற்றுத் தாருங்கள். சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடவளத்தை சுரண்டாதே, வடக்கு கிழக்கில் கட்டாதே, கையில் ஒப்படைக்கப்பட்ட நமது உறவுகள் எங்கே எங்கே? கையில் ஒப்படைக்கப்பட்ட கொடியுடன் சரணடைந்த நமது உறவுகள் எங்கே எங்கே? வெள்ளை வானம் கடந்து சென்றவர்கள் எங்கே எங்கே? வெள்ளை வானம் கடந்து எங்கே எங்கே? சர்வதேச நீதி வேண்டும். வெளியேறு வெளியேறு சிவானந்தன் ஜெரிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினமாக சர்வதேசம் பிரகடனப்படுத்தி இருக்கு. ஆனால் இன்றைய தினம் எமது தமிழர்களாகிய நாம் இந்த வடக்கு கிழக்கிலே ஒரு அடக்கு முறைகளுக்கு கூட எந்தவித சுதந்திரமும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்ற நாடாக இருந்திருந்தால் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு குழுவோ ஒரு எந்தவித தட்டு தடையின்றி சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பேச்சு சுதந்திரத்திலிருந்து அவன் அடிப்படையாக வாழக்கூடிய நிலையில இருக்கின்ற உரிமைகள் அனைத்தும் அவனுக்கு வழங்கப்படுமாக இருந்தால்தான் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றது அவர்களுக்கின்றது. ஆனால் அந்த வகையில இந்த இலங்கையை பொறுத்தவரையில அப்படி இல்லாமல் எமது நாடாந்த செயற்பாடுகள் கூட எங்களுக்கு மறுக்கப்பட்டு அடக்கு முறைகளுக்குள் எந்தவித சுதந்திரமும் இன்றி நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் இந்த உறவுகளாகிய நாம் ஒரு ஜனநாயக போராட்டத்தை போராடக்கூட முடியாத நிலையில இன்றைக்கு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அச்சுறுத்தல்கள், எமது வளங்கள் சுரண்டப்படுதல், எமது வாழ்விடங்கள் அச்சத்துக்கு உள்ளாக்கப்படுதல் என்ன பல வகையான மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் எமக்கு தெரியாமலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த மனித உரிமைகள் தினத்தில கேட்கின்றோம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றீர்கள்.
ஆனால் இந்த சர்வதேசத்திடம் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 15 வருடங்களாக யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் தெருவில் போராடி கொண்டிருக்கின்ற உறவுகள் எமக்கான சர்வதேசமே நீதி பொறிமுறை ஊடாக எமது குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மறுக்கப்பட்ட நீதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் நாம் யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற போதும் இப்போது 300க்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்து அவர்கள் எந்தவித பதிலுமின்றி இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கின்றேன்.